ஹாய், இன்றைக்கி என்ன பண்ணுறோம், சென்டர் கிராவிட்டி எப்படி இதாக கேல்குலேஷன் பண்ணுறது பார்க்குறோம். நம்ம தேர்ட்டிக்கல் இருக்குது, ஒன்று இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது. தேர்ட்டிக்கல் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக போயிட்டு நம்ம ஒரு பேலன்சிங் மிஷின் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி அதோடைய கிராவிட்டி கண்டுபிடிக்கலாம். அதே நம்ம ப்ராக்டிக்கலாக அதே தேர்ட்டிக்கலாக என்ன பண்ணோன்னா ஒரு சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம இது கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எல்லா சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் ZW நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு இப்போ சென்டர் எப்படி கிராவிட்டி போர்ஸ் கண்டுபிடி தான் போகிறோம். இப்போ ஃபிசிக்கல் செக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லென்த்து 200, வித்து 200, 5 mm திக்னஸில் சென்டர் கரெக்டாக இருக்குது. அதே நான் இந்த சைடு ஒரு சைடு மட்டும் நான் வெயிட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ சென்டராக நான் ஒரு கட் எடுத்து இதுக்கு கிராவிட்டி செக் பண்ணனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் 0 0 இருக்கும். அதுவே நான் ஒரு சைடில் ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ண சொல்ல நான் நடக்குதுன்னு பார்க்கலாமா. இப்போது கிராவிட்டி இங்கே செக் பண்ணுறோம். இப்போது ஃபிசிக்கல் செக் பண்ணுறோம். 1.79 சென்டர் அதோடைய மாறுது. அதாவது இப்போ போய் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோடைய சென்டர் கிராவிட்டி சென்டர் மாறுது. அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் வச்சுன்னா அதோடைய கிராவிட்டி மாறும். இப்போது அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பீஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து கிராவிட்டி செக் பண்ணி ஃபிசிக்கல் செக் பண்ணால் இப்போ 0 0 இருக்குது. இப்போது நம்ம இதுமாரி ஒவ்வொன்றும் நம்ம இதோடைய கிராவிட்டி செக் பண்ணிக்கலாம். இது எப்படி செக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இதில் கிளிக் பண்ணிட்டு இந்த டூல்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்க. ஃபிசிக்கல் ஃபிசிக்கலில் இந்த சென்ட்ராய்டு இது கிளிக் பண்ணிட்டு செட்டிங் போயிட்டு ஆட்டோ அப்டேட் ரியல் டைம் கொடுத்து ஓகே மட்டும் கொடுத்து இங்கே அப்ளை கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். அதுக்கடுத்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்கொயரு எல்லாமே இதில் வச்சு நம்ம இதுக்கு எப்படி வெயிட் ஆட் பண்ணி அதோடைய சென்டர் கிராவிட்டி இது பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம லேத்து ரொட்டேஷன் பார்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம இது சென்டர் கிராவிட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.